இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கரை. படத்தோட உள்ள என்ன பாத்தீங்கன்னா, தனுஷோ சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்து திருடனா இருக்காருங்க. ஒரு நாள் தனுஷும் பிருத்வியும் சேர்ந்து திருவெரும்பூர் எம்எல்ஏ வீட்டுல கொள்ளடிக்க ட்ரை பண்ணும்போது தனுஷ் மட்டும் மாட்டிக்கிறாரு. அவர் மாட்டிட்ட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோ பெண்டிங் கேஸ் எல்லாம் இவர் மேல தூக்கி போட பாக்குறாரு. இதனால அங்க இருந்து தனுஷ் தப்பிச்சு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் தனுஷோ அவங்க லவர் மமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரேணிகுண்டால இருக்கிற ஒரு மெஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அங்க வாங்குற சம்பளம் பார்த்தாதனால ஊர்ல இருக்கிற அவங்க அப்பா நிலத்தை வித்து அதுல ஒரு மெஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்றாரு. இதுக்கப்புறம் ஊர்ல அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது தான் அவங்க அப்பா ஏற்கனவே அந்த நிலத்தை அடமான வச்சு டிராக்டர் வாங்குற விஷயம் தெரிய வருதுங்க. இருந்தாலும் தனுஷோ உன் நிலத்தை வித்து உன் கடனையும் அடைச்சு அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கரை படத்தை முழுசா பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1990ஆம் ஆண்டு திருடனா இருக்கிற கரசாமியும் கடைசியா ஒரு திருட்டை பண்ணிட்டு அவங்க லவ் பண்ற பொண்ணு செல்லியோட செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்றாரு. இதனால நைட்டு பூட்டி இருக்கிற திருவெரும்பூர் எம்எல்ஏ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் திருட வர முருகேசரின்னு கூட்டிட்டு போறாருங்க. முதல்ல கதவுல தொங்கிட்டு இருக்க பூட்டுக்குள்ள வெடிமருந்தை வச்சு வெடிக்க வச்சு அந்த பூட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் உள்ள போற கரசாமியும் முருகேசனும் பீரோட லாக்கரை உடைச்சு பணத்தையும் நகையும் எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவர் அடிச்ச கொள்ளையில ஒரு பங்கை நம்ம முருகேசனுக்கு கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல எம்எல்ஏ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அங்க வந்துடுறாங்க. இதனால கரசாமியும் நம்ம முருகேசனும் கதவை சாத்திக்கிட்டு உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரூம்ல மேல் வழியா ஒரு பாதை மூலமா தப்பிச்சு போறதுக்கான வழியை அவங்க பாக்குறாங்க. இதனால நம்ம கரசாமியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முருகேசனை அது மேல ஏத்தி விட்டுறாரு. அவர் பங்கு அவர் கையில வச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவர் பங்கு பைய மேல தூக்கி போட்டு நம்ம முருகேசனை பிடிக்க சொல்றாரு. அவர் மிஸ் பண்றதுனால கீழே விழுகிற அந்த பையில இருந்து பணமும் நகையும் கீழே செதறிடுதுங்க. இதனால நம்ம கரசாமியும் மறுபடியும் அந்த பணத்தையும் நகையும் எடுத்து அந்த பைக்குள்ள வச்சுட்டு மேல பார்த்தா அங்க நம்ம முருகேசன் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இதுக்கப்புறம் கதவை உடைச்சிட்டு உள்ள வர நம்ம எம்எல்ஏ ஆட்கிற எல்லாத்தையும் கரசாமி அடிச்சு போட்டுறாருங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஊர் மக்கள் எல்லாமே கத்தி அருவாவோட முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கரசாமியை அரெஸ்ட் பண்ணிட்டு போற போலீஸ் ஸ்டேஷன்லயோ அவரை தலைகீழ தொங்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க வர அவங்க லவர் செல்லியோ நீங்க தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கரசாமியும் செல்லிக்கிட்ட அவர் ஒரு திருடன்னு ஒத்துக்கிறாருங்க. இதனால செல்லியோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டிஎஸ்பி பரதனும் எஸ்பி மீட் பண்ணி அன்னைக்கு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல எஸ்பிக்கு கால் பண்றவங்களோ திருவெரும்பூர் எம்எல்ஏ வீட்டுல திருட வந்து கரசாமியா அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா அவர் கூட வந்து அவர் மட்டும் எஸ்கேப் ஆனதா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்குற நம்ம டிஎஸ்பி பரதனும் 30 வருஷம் சர்வீஸ்ல நிறைய பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன், ஆனா அதுல எனக்கு பேர் வந்ததே கிடையாது. இது எம்எல்ஏ தெஃப்ட் கேஸ்ன்றதுனால பிரஸ் கவரேஜ் வரும், பேப்பர்லயும் பேர் வரும். அதனால இந்த கேஸை என்கிட்ட நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நான் நல்ல பேரோட ரிட்டையர்மெண்ட் ஆவேன்னு சொல்றாருங்க. இதுக்கு எஸ்பியும் ஓகே சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு வர பரதனும் அவனுக்கு பப்ளிசிட்டி வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்றாருங்க. அது என்னன்னா கரசாமியை பிடிக்கும் போது 56 பவுன் நகை தான் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றாங்க. ஆனா பரதனும் 100 பவுன் நகையை கரசாமி திருடிட்டு போகும்போது அவங்கள தடுக்க 10-15 பேரை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆனதாகவும் 1 மணி நேரம் கழிச்சு அவர் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்ச நம்ம பரதனும் அவரை பிடிக்க ட்ரை பண்ணும் போது அவர் கையில இருந்த கத்தியை வச்சு தாக்க முயற்சி பண்ணதாகவும் ஆனாலும் அதை மீறி அவர் கத்தியை புடுங்கி அவர் அரெஸ்ட் பண்ணதாகவும் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாருங்க. இதுக்கப்புறம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஷன் எல்லாம் போட்டு புக் பண்ணதோட மட்டும் இல்லாம பெண்டிங்ல இருக்கிற 4 ராபரி கேஸையும் அவர் மேல போட்டுக்கிறாருங்க. இதனால கரசாமியும் தனியா இருக்கிற பரதனை அடிச்சு போட்டுட்டு ஒரு ஒயர் மூலமா ஸ்டேஷனையே பவர் கட் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கரசாமியை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆட்களோ தேடி அவரை துரத்திக்கிட்டே வராங்க. ஒரு காட்டு பகுதிக்குள்ள நுழையிற நம்ம கரசாமியோ பெரிய மர கிழக்கு மேலே ஏறி போய் உட்காந்து மறைஞ்சுக்கிறாருங்க. அப்ப அந்த மரத்துக்கிட்ட போலீஸ் ஆட்களும் வந்துடுறாங்க. அப்ப கரசாமியும் கருப்பணசாமி நான் இதுக்கு மேல திருடவே மாட்டேன், எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுன்னு வேண்டாரு. அவர் வேண்ட மாதிரியே அவங்க கிட்ட இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு ரேணிகுண்டால நம்ம கரசாமியும் அவங்க லவ் பண்ண பொண்ணு செல்லியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மெஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் செல்லியும் மெஸ்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு சம்பளம் கம்மியா தான் கிடைக்குதுங்க. இதுக்கப்புறம் அவங்க தங்கி இருக்க வீட்டுல மழை பெஞ்சா தண்ணி பயங்கரமா ஒழுகுதுங்க. அப்பதான் கரசாமியும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம நம்பி வந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு மெஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாரு. இதனால மெஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டு பாக்குறாருங்க. ஆனா அவங்களோ வீடோ நிலமோ ஷூரிட்டி இருந்தாதான் லோன் தர முடியும்னு சொல்றாங்க. அப்ப கரசாமியோ ஊர்ல 8 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த பேங்க் ஆபீசரோ அந்த நிலப்பத்திரத்தை கொடுத்து நீங்க லோன் வாங்கிக்கிங்கன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் செல்லியை கூட்டிட்டு ராமநாதபுரம் போறாருங்க. இதுக்கப்புறம் செல்லியை அவங்க ரூம்ல தங்க வச்சுட்டு நைட்டுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன், அது வரைக்கும் கதவை பூட்டிட்டே உள்ளே இருந்துக்குன்னு சொல்றாரு. அப்ப செல்லியும் நானும் உன் கூட வரேன்னு சொல்றாங்க. ஆனா அவர் கூட்டிட்டு போல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு தான் அவர் ஓடி போயிருக்காருங்க. அதனால நிறைய தடவை அவங்க ஊர் வரைக்கும் வந்துட்டு அவங்க அப்பா முகத்துல முழிக்க முடியாம திரும்பி போயிருக்காரு. இப்ப கூட அவங்க மாமா காசி மூலமா தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக அவர் போறாருங்க.
இதுக்கப்புறம் கரசாமியும் ஊருக்கு வராரு. அவங்க மாமா காசியும் மீட் பண்றாரு. ஆனா காசியோ அவரை பலார்னு அரைஞ்சது மட்டும் இல்லாம ஏதோ காரியத்துக்காக தான் நீ வந்திருக்கன்னு சொல்லி கேவலமா பேசிடுறாங்க. இதனால கோபத்தோட நேரம் பஸ் ஏறதான் போறாரு. ஆனா பஸ்ல இருந்து கீழே இறங்குற அவங்க அப்பா கந்தசாமி இவரை பாத்துடுறாருங்க. அப்ப கந்தசாமியோ கடைசியாவது என்ன பார்க்க வந்தியடான்னு சந்தோஷமா அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுல கரசாமியை பாக்குற அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கரசாமி வெறுங்கையோட வந்திருக்கிறத பாக்குற கந்தசாமியும் உடனே அடுத்த பஸ்லயே அவரை சந்தைக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு சட்டை, செருப்பு, படுக்க பாய், சாப்பிட தட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் செல்லியோ கரசாமி வருவான்னு ரூம்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காலையில தான் கரசாமிக்கு அவங்க அப்பா நிலத்தை பேங்க்ல அடக வச்சு டிராக்டர் வாங்கின விஷயமே தெரிய வருதுங்க. அவர் வாங்கினது மட்டும் இல்லாம ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி இப்ப அவங்களும் டிராக்டரை வாங்கி கடன்காரங்களா இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவோ ஒரு பெரியவரை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண சொல்றாரு. அப்ப கரசாமியும் நானும் அப்படியே எனக்கு தெரிஞ்சவரை டவுன்ல பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் சைக்கிள்ல அந்த பெரியவரை ஏத்திட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அவரும் என்னோட பசங்க எல்லாம் விவசாயம் வேணாம்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாங்க, இப்ப நான் தனியா கஷ்டப்பட்டு இருக்கதா சொல்றாரு. இதுக்கப்புறம் கரசாமியும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி கிட்ட அடகு வச்ச நிலத்தை நம்ம விற்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் விற்க முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 8 ஏக்கர் நிலத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ரூம்ல இருக்க செல்லியை மீட் பண்ற கரசாமியும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப செல்லியோ ஏற்கனவே உங்க அப்பா கடன்ல இருக்காரு, அவர் நிலத்தை இப்ப விற்கிறது எனக்கு சரியா படலன்னு சொல்றாங்க. அப்ப கரசாமியும் நான் நல்லதுதான் அவங்களுக்கு பண்றேன், இப்ப அந்த நிலத்தை வித்து அவங்க கடனை அடைக்கலனா கடைசி வரைக்கும் அவங்க கடனை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் ஊர் மக்களோ நம்ம கந்தசாமியை மீட் பண்ணி வாங்கின டிராக்டருக்கு சரியா கடனை கட்ட முடியாதனால நிலத்தை பிடிங்கிடுவாங்க, பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கந்தசாமியும் நம்ம ஒரு மனு எழுதி எல்லாரும் சைன் போட்டு நம்ம பேங்க் கிட்ட சமரசமா பேசி பார்ப்போம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை மீட் பண்ற கரசாமியும் உங்களோட நிலத்தை வித்து உங்க கடனை அடைச்சிடலாம், அப்படியே அதுல ஒரு 2 லட்சத்தை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவோ அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா அவர் 16 வயசுலயே இவர் சேர்த்து வச்ச பணத்தை பிசினஸ் பண்றதுக்காக அவர் கேட்டிருக்காருங்க, இவர் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனால கரசாமியும் அந்த பணத்தை திருடிட்டு அங்க இருந்து இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்காரு. இப்ப மறுபடியும் நம்பி பணத்தை கொடுக்கறதுக்கு அவரு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தையும் விற்கிறதுக்கு அவருக்கு ஐடியாவே இல்லைங்க. இதனால நிலத்தை விற்க முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கந்தசாமிக்கோ அவரோட நிலத்தை ஜப்தி பண்றதுக்கான லெட்டர் வருதுங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கரசாமியும் அந்த லெட்டரை பாத்துறாருங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை மீட் பண்ற கரசாமியும் நம்ம பேங்க் ஜப்தி பண்ணா நம்ம நிலத்தை அடிமாட்டு விலைக்கு விற்பாங்க, அதுக்கு பதிலாக நான் பார்க்குற பாட்டி கிட்ட இந்த நிலத்தை விற்றீங்கன்னா உங்க கடனையை அடிச்சிடலாம், எனக்கும் தேவையான பணம் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ இந்த நிலத்தை தான் நம்ம முப்பாட்டங்களோட சமாதி இருக்கு, அதனால கடைசி வரைக்கும் இந்த நிலம் நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, என் நம்பி இந்த ஊருக்காரங்க எல்லாம் கடனை வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம தான் போராடி ஆகணும்னு சொல்றாரு. சரி, நீ சொன்ன மாதிரியே இந்த நிலத்தை வித்து என் கடன் அடைஞ்சு உனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நீ கிளம்பி போயிடுவ, இந்த நிலம் இல்லாம நானும் உங்க அம்மாவும் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாத்தியா? இதுக்கு கரசாமியால எந்த வித பதிலும் சொல்ல முடியலங்க. இதனால அமைதியா அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா அவங்க அப்பாவும் பின்னாடியே ஓடி வந்து உனக்காக சாமிக்கு கிடா வெட்டுறதுக்காக கடனை வாங்கின 4000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாருங்க. ஆனா அவர் வாங்கிக்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் உங்க அப்பாவோ நீ எங்க வேணாலும் போப்பா, ஆனா எங்க இருக்குன்னு லெட்டர் மட்டும் போடு, ஏன்னா திரும்ப அவனை என்னால தேடி அலைய முடியாதுன்னு அழுதபடியே சொல்றாருங்க. ஆனா அதையும் கண்டுக்காம கரசாமியோ கிளம்பி அங்க இருந்து போயிடாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு ரூமுக்கு வர நம்ம கரசாமியோ நடந்தது எல்லாத்தையும் ஷெல்லிக்கிட்ட சொல்றாரு. அப்ப ஷெல்லிக்கிட்ட அவ்வளோ கம்பீரமா இருந்த மனுஷனை என்கிட்டயே கெஞ்ச வச்சேன், நான் அவங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது, என்னோட ஒரு நல்ல பையன் பிறந்திருந்தா அவங்களை நல்லபடி பார்த்துக்குவான்னு அழுதபடியே சொல்றாருங்க. அப்ப ஷெல்லியோ அவர் நினைச்ச மாதிரியே நீ அவர் கூட போய் நின்னுப்பாரு, அவர் சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கரசாமியோ காலையில அவங்க ஒய்ஃபை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போற வழியில தான் முருகேசனை மீட் பண்றாரு. முருகேசனும் அன்னைக்கு பயத்துல ஓடி போயிட்டதா சொல்றாரு, மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா அவரை கண்டுக்காம அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கரசாமி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவங்க அம்மா கிட்ட ஷெல்லியை தன்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ள இருக்கிற கந்தசாமியை மீட் பண்ண போறாங்க. ஆனா கந்தசாமியும் அங்க இறந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட உடம்ப அவங்க நிலத்திலே புதைக்கிறதுக்கு அங்க வராங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்களோட நிலத்தை ஜப்தி பண்றதுக்காக பேங்க்காரங்க அங்க வந்துடுறாங்க. அவங்களும் உங்க அப்பாவோட பணத்தை இனிமேல் இங்க புதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு விரட்டிடுறாங்க. இதனால நம்ம கந்தசாமியோட பாடியை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கந்தசாமி கடன் வாங்கின பேங்க்குக்கு கரசாமியும் காசியும் போறாங்க. அப்ப காசியோ அந்த பேங்கோட ரீஜனல் மேனேஜரா இருக்கிற முத்து கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அவரை பீங்காட்ல போய் புதைங்கன்னு சொல்லிட்டு நம்ம காசியை வெளியே துரத்தி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் முருகேசனும் கரசாமிக்காக மார்ச்சரி ஆள்கிட்ட பேசி பாக்குறாரு. அவரோ காசு கொடுத்தா நாங்க 7 நாள் மார்ச்சரியில உங்க அப்பாவோட பாடியை வச்சுக்குவோம், ஆனா அது அனாதை பணமா இருக்கணும்ன்றாங்க. அப்ப கரசாமியோ 7 நாள் எங்க அப்பாவோட பாடி மார்ச்சரியிலே இருக்கட்டும், அதுக்குள்ள அவங்க பேங்க்லயே கொள்ளையடிச்சு எங்க அப்பாவோட கடனான 3 லட்சத்தை
இடத்த அடைப்போன்னு முடிவு பண்றாருங்க. இதுக்கப்புறம் கருசாமியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவோடைய வண்டி வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல போடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க விசாரிச்ச மார்ச்சரி ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவரும் குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல இருக்கிற கந்தசாமியோட பாடியை எடுத்துட்டு போய் மார்ச்சரியில வைக்கிறாருங்க. அவரோட பாடியை 7 நாள் வச்சுக்கிறதுக்காக நம்ம முருகேசரும் அந்த மார்ச்சரி ஆளுக்கு பணமும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் கருசாமியும் அந்த பேங்கோட பிரான்ச்ல வீடுகளே பக்கத்துல இல்லாத ஒரு பிரான்ச்சை செலக்ட் பண்றாரு. திருடுற பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு ஒரு காரை ஆட்டையை போட்டு ரெடியும் பண்றாரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல அவங்க செலக்ட் பண்ண பிரான்ச்சை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க செக்யூரிட்டி கார்டும் இல்ல, போலீஸும் ரவுண்ட்ஸும் வரல. அதனால வேற ஏதோ ஒரு செக்யூரிட்டி உள்ள இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாள் காலையிலேயே அந்த பிரான்ச்சுக்கு காசியோட அவர் போறாரு. அங்க இருக்கிற பேங்க் ஆபீசர் கிட்ட எங்க மாமா 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண போறாரு, ஆனா நைட்டு இங்க செக்யூரிட்டி கார்டு இல்ல, எப்படி இங்க பணம் சேஃபா இருக்கும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பேங்க் ஆபீசரோ இந்த பேங்க்குள்ள அலாரம் ஒயர்ஸ் இருக்கு, இந்த பேங்க்குள்ள நைட்டு யார் நுழைஞ்சாலும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு போயிடும், உடனே 5 நிமிஷத்துல அவங்க இங்க வந்துருவாங்கன்னு சொல்றாருங்க. இதனால நைட்டு 3 பேருமே அந்த கார்ல அந்த பேங்க்குக்கு வராங்க. ஏணி வச்சு அந்த 1000 ஒயர் கேபிளை வெளியே இருந்தே கட் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் கருசாமியும் நானும் மாமாவும் பேங்க்குள்ள போறோம், யாராவது வெளியே வந்தா அந்த விசில் அடிச்சு எனக்கு சிக்னல் கொடுன்னு முருகேசன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சைட்ல பூட்டை உடைச்சிட்டு பேங்க்குள்ள போறாங்க. ஆனா அங்க பணத்தை எல்லாத்தையுமே ஒரு லாக்கருக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த லாக்கரை உடைக்கிறதுக்கு எவ்வளவு அவங்க ட்ரை பண்ணாலும் உடைக்க முடியலங்க. இதனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 3 பேருமே ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஸ்கோர் பார்க்கறதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சலூன் கடைக்கு போறத பாக்குறாங்க. அப்ப கருசாமியும் நைட்டு போனதானே பணத்தை லாக்கருக்குள்ள வைக்கிறாங்க, அதனால பகல்லையே போய் அடிக்கணும்னு பிளான் பண்றாரு. கரெக்டா அந்த பைபாஸ் ஒட்டி என்ன பிரான்ச் இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாருங்க. இதுக்கப்புறம் பகல்ல போறதுனால 2 துப்பாக்கி தேவைன்னு சொல்லிட்டு காசி கிட்ட அதை ரெடி பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் காசியோ அவருக்கு தெரிஞ்ச ஆள் கிட்ட கருசாமியை கூட்டிட்டு போறாரு. அவரும் விஷயத்த சொல்லி தோட்டா போட்டு 2 துப்பாக்கியும் வாங்குறாரு, 2 வெடிகுண்டும் வாங்குறாரு. அடுத்த நாள் காலையிலேயே 3 பேருமே கார்ல பைபாஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு வராங்க. முதல்ல முருகேசனும் அந்த பேங்க்ல போய் சலானை வாங்கிட்டு வரும்போது அந்த பேங்க்ல மொத்தம் 8 பேரு ஒருத்தர் கண்ணை வச்சிருக்கதா சொல்றாரு. அப்ப கருசாமியும் நாங்க 10 மணிக்குள்ள வெளியே வரலன்னா நீ கொளுத்தி கொண்டை தூக்கி உள்ள போடுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கருசாமியும் காசியும் முகத்தை மறைச்சிட்டு துப்பாக்கியோட உள்ள போறாங்க. அங்க இருக்கிற 8 பேரையும் மிரட்டி கைய காலை கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் பேங்க்ல இருக்கிற பீரோ உடைச்சு வெறும் 3 லட்சம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது தான் வெளியே இருக்கிற முருகேசனும் விசில் அடிக்கிறாருங்க. அப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டரும் உள்ள வராருங்க. அதனால கருசாமியோ அந்த 8 பேரையும் ஒரு ரூம்ல அடைச்சிட்டு அவரு பேங்க் ஆபீசர் மாதிரியும் நம்ம காசியோ பேங்க் செலான் ஃபில் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கருசாமியோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்னைக்கு பேங்க் ஸ்டாஃபுக்கு மேரேஜ்ன்றதுனால எல்லாருமே அங்க போயிட்டதா சொல்றாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டரோ ரேஷன் கார்டு ஜெராக்ஸை கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ற ஃபார்மை கேட்கிறாரு. இவரும் கஷ்டப்பட்டு அந்த ஃபார்ம் அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப மேனேஜர் இல்லாதனால இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது, அதனால ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்றாரு. உடனே அவரும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. அந்த சமயத்துல தான் நம்ம காசி ரொம்ப நேரமா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம நின்றுட்டு இருக்கதை பாக்குறாரு. அப்போ உனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதுன்னு எனக்கு தெரியுது, அதனால நானே ஃபில் பண்ணி தரேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் போறாருங்க. அந்த சமயத்துல நம்ம கருசாமியும் நானே அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்க சமயத்துல தான் ரூம்ல அடைச்சு வச்சிருக்க மேனேஜரோ நேரா ஓடி வந்து அந்த கதவை இடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற பேங்க் ஸ்டாஃபோ அவர் காலை தடுக்கி விட்டுறதுனால சறுக்கிக்கிட்டு போய் லைட்டா அந்த கதவை இடிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்க்குற சமயத்தில் நம்ம காசியோ நான் தான் இங்கே இருக்கிற டேபிளில் இடிச்சுக்கிட்டதா போய் சொல்லி நடிக்கிறாரு. அப்போ மணி 10 ஆயிட்டதுனால நம்ம முருகேசனும் கேட்டுக்கிட்ட வந்து குண்டு எறியறதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. அப்போ சைகையிலே கருசாமி அங்கேருந்து போக சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பேங்கை விட்டு வெளியே போகிறாரு. உடனே இவங்க அந்த எடுத்த பணத்தை எடுத்துட்டு காரில் ஏறிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டரோ நீங்கள் சொன்ன சைட்லேயே பூட்டை அடிச்சுட்டு ஒருத்தங்க பேங்க்ல திருப்பி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பி பரதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாருங்க. இங்க திருடு போன பிரான்ச்சுக்கு ரீஜனல் மேனேஜர் முத்து வராரு. அவருக்கு ஃபோன் பண்ற பரதனும் தொலைஞ்சு போன பணத்தோட சீக்வன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் சொல்றதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் முத்துவோ திருடு போன பேங்கோட மேனேஜர் கிட்ட எவ்வளவு பணம் திருடு போச்சுன்னு போலீஸ்க்கு தெரியாதுல, அதனால அதுல இருந்து 2 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு மொத்தம் 5 லட்சம் திருடு போனதா போய் சொல்றாருங்க. இங்க பரதனோ நம்ம கருசாமியோட ஃபேஸ் ஸ்கெட்சை எடுக்கிறாருங்க. அதே சமயத்துல நம்ம கருசாமி காசி முருகேசன் 3 பேருமே கருப்பண்ணசாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் பரதனோ நம்ம கர
கரசாமி லாக்கரை உடைக்க முடியாம கஷ்டப்பட்டு வெளியே போனார்ல, அந்த பேங்கை வந்து செக் பண்றாரு. அங்க அலாரம் ஒயர் கட் பண்ணிருக்கத பாக்குறாரு. அங்க இருக்கிற பேங்க் ஆபீசர் கிட்ட நம்ம கரசாமியோட ஃபேஸ் ஸ்கெட்சை காமி 2-3 நாளைக்கு முன்னாடி அலாரத்தை பத்தி இவன் விசாரிச்சாரான்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாருங்க. இந்த பக்கம் கரசாமியும் காசியோ அவங்க அப்பாவோட கடன் அடிக்கிறதுக்காக பேங்க்ல பணம் கட்ட வராங்க. அப்ப கரசாமியோ திருன்னு சீக்வன்ஸ் நம்பரை இங்க கொடுத்தா பேங்க்ல மாட்டிக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஜவுளி கடையில அவர் ஸ்டைல்ல பூட்டை உடைச்சு உள்ள போய் அங்க இருக்கிற 3 லட்சத்தை எடுத்துட்டு இவங்க திரும்ப 3 லட்சத்தை அங்க வச்சுட்டு வந்துடுறாருங்க. இதனால அந்த பணத்தை பேங்க்ல இவர் கொடுக்கறதுனால அவரு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம பரதன் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம கரசாமியும் காசியும் ராமநாதபுரம் ஹெட் பிரான்ச்ல தான் இருக்காங்க. ஆனா அதே பிரான்ச்சுக்கு முத்துவை மீட் பண்ற பரதனும் அங்க இருக்கிற கரசாமியை கவனிக்கல. இதுக்கப்புறம் ரூம்குள்ள இருக்கிற முத்துவை மீட் பண்ற பரதனும் முதல் நாள் ஒரு பேங்க்ல திருட முயற்சி பண்ணிருக்காங்க, முடியல. அதனால ஒரு நாள் கழிச்சு அதே பேங்க்ல சேர்ந்த இன்னொரு பிரான்ச்ல திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவன் தேவையான பணத்தை மட்டும் தான் திருடி இருக்கான். அதனால அவனுக்கு பண தேவை இருக்கணும். இதனால உங்க பேங்க்ல நிலமோ நகையோ கடன் வச்சுட்டு ஜப்தி பண்ற நிலைமையில இருந்தா அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி தர சொல்றாங்க. இந்த பக்கம் பேங்க் ஆபீசரோ உங்க அப்பா சரியா தவணை கட்டாதனால எக்ஸ்ட்ரா 1,48,000 நீங்க கட்டினாதான் இந்த கடனை அடைக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த பேங்க் ஆபீசர் கிட்ட நம்ம காசி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் கரசாமியோ ரூம்குள்ள நம்ம பரதன் இருக்கிறத பாத்துறாரு. உடனே அவரோ கட்டின 3 லட்சத்துக்கு ரெசிப்டை மட்டும் வாங்கிட்டு காசியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி பரதனும் நம்ம முத்து கிட்ட கரசாமியோட ஸ்கெட்சை காமிச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் தெரியாதுன்னு போய் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் முத்துவோ நம்ம பரதனுக்கு காமிச்ச ஜப்தி லிஸ்ட்ல நம்ம கரசாமியோட அப்பா பேரை ரிமூவ் பண்ணிடுறாரு, அந்த அட்ரஸையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. இதனால அவர் கொடுத்த ஜப்தி லிஸ்ட்ல அவர் தேடி பார்க்கும் போது அவரால் கரசாமியை கண்டுபிடிக்க முடியலங்க. இதுக்கப்புறம் கரசாமியை அவங்க வீட்லயே மீட் பண்ற முத்துவோ, நீ தான் அந்த பணத்தை தீர்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒன்ன நான் போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நான் சொல்ற நேரத்துல நான் சொன்ன பேங்க்ல நீ கொள்ளையடிச்சா நம்ம பணத்தை பங்கு போட்டுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நம்ம கரசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. இதனால முத்துவோ, நான் போனதுக்கு அப்புறம் நீ மனசு மாறினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போறாரு. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம முத்துவோ கரசாமியோட காலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல முத்து அவருக்கு கால் பண்ணி இன்னைக்கு பேங்க்ல கடன் அடிக்கிறதுக்காக யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா யாருமே வரலன்னு அவர் போய் சொல்லிடுறாரு. அப்ப முத்துவோ பரதன் கிட்ட லோன் கிடைக்காதவங்க, லோன் கிடைச்சு பணம் கட்ட முடியாதவங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம பரதனும், அப்ப அவனுக்கு லோன் கட்டுறதுக்கு இன்னும் பணம் கிடைக்கல, அதனால கண்டிப்பா நாளைக்கு திருட வருவான், உடனே நீங்க ஹெட் ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு நம்ம முத்துவை கூப்பிட்டுறாரு. முத்துவை அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லா பிரான்ச்சோட மேனேஜர்ஸும் உடனே அவங்க பிரான்ச்சுக்கு போய் அவங்களோட அலர்ட் சுவிட்ச் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க சொல்றாருங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு பிரான்ச்ல மட்டும் அலர்ட் சுவிட்ச் ஒர்க் ஆகல. உடனே அந்த பேங்க்ல தான் நாளைக்கு திருட போறதா அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதனால அடுத்த நாள் காலையிலே அந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ற ஆளுக்கு பதிலா அவங்களோட போலீஸ் ஆட்களை அங்க போட்டுறாரு. இவரும் ஜீப்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த நேரத்துல அந்த பேங்க் கிட்ட வர கரசாமி குரூப்போ பேங்க்குக்கு கொஞ்சம் முன்னாடி காரை நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் முருகேசனும் உள்ள சலானா வாங்குற மாதிரி அங்க எத்தனை ஆள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து நம்ம கரசாமி கிட்ட சொல்றாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியோ கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் காரை விட்டு இறங்குற சமயத்துலதான் 2 காரோ வேகமா அவங்க காரை கிராஸ் பண்ணி போய் அந்த பேங்க் முன்னாடி நிக்குதுங்க. அப்ப பேங்குக்குள்ள ஆபீசர்ஸா நடிச்ச போலீஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் அங்க வர நம்ம முருகேசனும் பேங்க் மேனேஜர் கிட்ட என்னன்னு கேட்கும் போது கீழக்கர பிரான்ச்ல கொள்ளை அடிச்சதுனால போலீஸ் எல்லாருமே அங்க கிளம்பி போறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சுக்கு நம்ம கரசாமி குரூப் போகுதுங்க. அப்ப அங்க பரதனை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு அங்க இருந்து நம்ம கரசாமி போயிட்டு இருக்காரு. அப்ப அவரை மீட் பண்ற முத்துவோ வேற ஆட்கள் மூலமா இந்த பேங்கை கொள்ளையடிச்சதே நான் தான் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரான்ச்லயும் நம்ம வரதனும் ஒரு போலீஸால போட சொல்லிடுறாரு. இதனால அங்க திருடுறதுக்கு வெறும் வாய்ப்பு இல்லாததுனால கரசாமி குரூப்போ நம்ம முத்துவோ ஃபாலோ பண்ணி போறாங்க. அவரோ ஒரு லாஞ்ச்ல யாரையோ மீட் பண்ணிட்டு வெளியே வராரு. உடனே வெளியே வந்தவரோ ஒரு பஸ்ல ஏறுறதுனால நம்ம கரசாமியும் முதல்ல காசிய அவரை ஃபாலோ பண்ண சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கரசாமியும் முருகேசனும் அந்த லாட்ஜ்ல போய் பாக்குறாங்க. அங்க ஒருத்தரும் நிறைய பணம் வச்சுக்கிட்டு சீட் ஆகிட்டு இருக்காருங்க. இப்ப அவர் தான் நம்ம முத்தோட ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு அவர் கூட நம்ம கரசாமி சேர்ந்து சீட் ஆடி தோத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவர்கிட்ட என்னோட கார் சாவியை கொடுத்து ஆடுறேன்னு சொல்றாரு. இதனால அந்த ஆளோ அவங்க ஆள் மூலமா அந்த காரை செக் பண்ணி பாக்குறாரு. கார் நல்லா இருக்கிறதுனால சீட் ஆடுறதுக்கு ஒத்துக்கிறாருங்க. ஆனா கரசாமியும் உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கான்னு நான் செக் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. இதனால அந்த பணத்தை காட்டுறதுக்காக நம்ம கரசாமியை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம முத்துவை ஃபாலோ பண்ணி வர காசியை அவர் பார்த்துடுறாரு. உடனே அவரோ நேரா அந்த லாட்ஜில் இருக்கிற ஆள்களுக்கு ஃபோன் பண்ணி கரசாமியை பத்தி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கரசாமியும் அவங்க பேக்ல வச்சிருக்க
இருக்க பணத்தை பார்த்த உடனே இவங்க தான் பேங்க்ல கொள்ளடிச்சாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கும் கரசாமியை பத்தி தெரிஞ்சு போறதுனால அவங்க கூட சண்டை போடுறாங்க. நம்ம கரசாமியும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல நம்ம முருகேசனை அவங்க கத்தியால குத்திடுறாங்க. அப்படியே நம்ம கரசாமியை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் காசி மூலமா ஒருத்தர்கிட்ட துப்பாக்கி வாங்கி இருப்பார்ல, அவர் வைத்தியர்ன்றதுனால அவர்கிட்ட முருகேசனை அவர் ஒப்படைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அவரும் முருகேசருக்கு வைத்தியம் பார்த்துடுறாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியோ நம்ம முத்துக்கு போன் பண்ணி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா முத்துவோ நான் சொல்லும் போது நீ ஒத்துக்கல, அதனால நான் இப்போ உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது, ஆனா நீ போலீஸ் கிட்ட மாற்ற வரைக்கும் ஓம் பேரை யூஸ் பண்ணி நான் கொள்ள அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் கரசாமியோ வீட்டுக்கு வராரு. அந்த சமயத்துல காசி மூலமா அவங்க ஒய்ஃப் செல்லிக்கு இவர் கொள்ள அடிச்ச விஷயம் தெரிஞ்சு போயிருது. அப்ப நம்ம செல்லியோ கரசாமி கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ திருட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணேன், இப்போ உங்க அப்பாவுக்காக திருடிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன்னால என் வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் கரசாமிக்கு அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே தெரிய வருதுங்க. இதனால காலையிலேயே கரசாமியோ அவங்க அம்மா கிட்ட நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அப்பாவோட நிலத்தை என்னால மீட்க முடியலமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவோ கடைசியா அவங்க அப்பா உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க, அதனால நீ என்ன பண்ணாலும் உங்க அப்பா ஏத்துக்குவாருன்னு சொல்றாங்க. அப்பதான் கரசாமியோ அவங்க அம்மா கிட்ட கடைசியா அப்பா கிட்ட உங்க நிலத்தை வித்து எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு அழுதபடியே சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவோ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் காலையில வெளியே வர்ற அவங்க அம்மாவோ கரசாமி கிட்ட உன் அப்பா தான் உன் ஒய்ஃப் வயித்துல வந்திருக்காங்க, அதனால சாமியை கூப்பிட்டு போய் அப்பாவோட பாடியை வாங்கிட்டு வர சொல்றாங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் காசியும் கார்ல கிளம்பி அந்த பாடியை வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப போற வழியில வைத்தியர்கிட்ட இருக்கிற நம்ம முருகேசனை பாக்குறாங்க. அப்ப அந்த வைத்தியரோ பக்கத்துல தான் தேவர் மகன் ஷூட்டிங் நடக்குது, அந்த ப்ரொடியூசர் தேனப்படம் அந்த படத்துக்கு ஒரு அருவா கேட்டிருந்தாரு, அந்த செஞ்சுட்டேன், அந்த அருவாவை போற வழியில அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற 500 ரூபாயோ வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கரசாமி அங்கே போகிறாரு. அங்கே தேனப்பணம் அவருக்கு தேவையான பணத்தை பஞ்சாவனம் பேங்க்ல போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் என்ன பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரசாமி கிட்ட கேட்குறாரு. உடனே அவரோ சாலக்குடின்னு சொன்ன உடனே அவரோ உடனே சாலக்குடி பிரான்ச்லேருந்து அந்த 5 லட்ச ரூபாவை நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர சொல்லுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம கரசாமியும் காசியும் காரில் போயிட்டு கரெக்டாக அந்த பணம் கொண்டு வந்துட்டு இருக்க ஜீப்பை மறித்து அவங்கள அடிச்சு போட்டு அந்த பணத்தை எடுத்து அவங்க வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்திலேயே ரேடியேட்டரில் தண்ணி இல்லாதனால அவங்க கார் நின்றுது. அப்பதான் பக்கத்துல ஏற்கனவே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வயசானவரை இவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணியிருப்பார்ல, அவரு வீடு அங்கதான் இருக்குங்க. அவர்கிட்ட போய் தண்ணி வாங்குறதுக்காக போறாரு. அப்ப அவரோ பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லி கரசாமி கிட்ட கேட்கிறாரு. கரசாமியும் பேங்க்ல உங்க கடன் கட்டுறதுக்கு பணம் கேட்டு அனுப்பிச்சிருக்காதா சொல்றாரு. அப்ப அந்த பெரியவரோ நம்ம கரசாமி கிட்ட உங்க அப்பா ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலான்னு சொன்னா, அவன் இருந்தா ஏதாவது எங்களுக்கு செஞ்சிருப்பான்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம கரசாமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சாலக்குடியிலிருந்து போயிட்டு இருந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை ராபரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பிரான்ச்சோட ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம பரதனுக்கு தெரிய வருதுங்க. உடனே அவரும் எல்லா பிரான்ச்ல இருக்கிற நம்ம போலீஸை எல்லாத்தையும் சாலக்குடிக்கு போக சொல்றாரு. இதனால முத்துவோ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கரசாமி ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிருப்பார் பாத்தீங்களா, அந்த பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆளுங்க கொள்ளையடிக்க வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இந்த சமயத்துல திரும்ப உள்ள வர நம்ம பரதனும் நீங்க என் கூட இருந்தா ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவையும் அவரோட ஜீப்ல கூட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அவர் ஒரு ஜீப்ல இருந்து ஒரு பணத்தை அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பணத்தை மறுபடியும் அந்த ஜீப்லயே வச்சுட்டு அவரோட காரை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு போறாரு. அங்க வெளியே இருக்கிற அலர்ட் சிஸ்டத்தை கட் பண்ணி விட்டுட்டு உள்ள அந்த பேங்க்ல கொள்ளை அடிக்கிறாரு. அந்த அடிக்கிற சமயத்துல அங்க ஒரு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் வராருங்க. அவரை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் பணத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு நேரா வெளியே தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பேங்க் பேஸ்ல நிறைய பொதுமக்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள கலைச்சி விடுறதுக்காக கரெக்டா அவர் கையில இருக்கிற குண்டை திரியில கொளுத்தி உருட்டி விடுறாரு. கரெக்டா பயந்து அவங்க ஓடினதுக்கு அப்புறம் அந்த குண்டு வெடிக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு பரதனும் அவங்க போலீஸும் அவங்க சொன்ன இடத்துல வந்து பாக்குறாங்க. அங்க கார்ல 1.5 லட்சம் பணத்தை மட்டும் கரசாமி எடுத்துட்டு போயிட்டு மீதி பணத்தை அங்கேயே வச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் கரசாமியும் ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிருக்க விஷயம் நம்ம பரதனுக்கு தெரிய வருது. உடனே நேரா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாருங்க. இதுக்கப்புறம் கரசாமியும் அடுத்த வர பேங்க்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் அவங்கள மிரட்டி கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. இந்த இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் பேங்க்கு தேடி வந்துட்டு இருக்க பரதனுக்கு வருதுங்க. உடனே அவரு செகண்ட் பேங்க் கொள்ளையடிச்சாங்களா அந்த இடத்துக்கு தேடி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கரசாமியும் அடுத்த கமுதி பிரான்ச்
பிரான்ச்ல பணத்தை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த விஷயம் நம்ம செகண்ட் பேங்க்ல இருக்கிற பரதனுக்கு தெரிய வருதுங்க. உடனே அவர்ல மேப்ல செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது நம்ம கரசாமியும் முதுகுளத்தூர் பேங்க் தான் போவான், அங்க போலான்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற முத்துவோ அந்த பேங்க்ல ஏற்கனவே கரசாமி கொள்ளையடிச்சிருக்கிறதுனால அங்க போக மாட்டான்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு தான் அவங்க கொள்ளையடிக்கிற ஆட்களை வர சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் பரதனும் முத்துவை கூட்டிட்டு நேரா அந்த பிரான்ச்சுக்கே போயிடுறாருங்க. இவங்க போன சமயத்துல தான் நம்ம முத்துவோட ஆட்களோ அந்த பேங்க்குக்கு கொள்ளையடிக்க வராங்க. அப்ப முத்துவை பரதனோட சேர்த்து பார்த்த உடனே இந்த பரதன் நம்ம போலீஸ் ஆகன்னு சொல்லி கேட்டு அவரை மாட்டி விட்டுறாங்க. இதனால பரதனும் அவர் துப்பாக்கியாலே அந்த வந்த 3 பேரையும் கை காலில் சுட்டுறாரு. இதை பார்த்த உடனே அங்க இருந்து நம்ம முத்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல ரோட்ல வேகமா ஆடுற டிராக்டரோ அவரை பயங்கரமா இடிச்சுட்டு போயிருது. இதனால அடிபட்டு இருக்கிற முத்துவை நம்ம பரதன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அப்ப பரதனும் என்னையே ஒரு நாள் ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோட முகத்துல போட்டிருக்க ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி விட்டு அவரை கொண்டுறாருங்க. இங்க கரசாமியும் மார்ச்சுரியில இருக்கிற அவங்க அப்பாவோட பாடியை வாங்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் பரதனும் அந்த பேங்கோட ஹெட் ஆபீஸ்க்கு வராரு. அங்க கரசாமியை சேர்ந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்க வாங்கின கடனுக்கு பணத்தை கட்டுறதுக்காக கையில பணத்தோட நின்றுட்டு இருக்காங்க. சிலவங்க அந்த கடனை கட்டி பத்திரத்தையும் வாங்கிட்டு போறாங்க. இத நம்ம பரதனும் பாக்குறாருங்க. இது மூலம் பரதனுக்கு கரசாமி அவர் கொள்ளையடிச்ச பணத்தை தான் அவங்க ஊர் மக்கள் கிட்ட கொடுத்து அவங்க கடனை அடைக்கிறதுக்காக பண்ணிருக்காருன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இங்க கரசாமியோ அவங்க அப்பாவோட பாடிக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அவரோட இடத்துலயே அவரை அடக்கம் செய்யறாங்க. இதுக்கப்புறம் பரதனும் நம்ம கரசாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நேரா அவரை வந்து மீட் பண்றாரு. நீ கிராம மக்களுக்கு நல்லதே செஞ்சிருந்தாலும் நீ பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு அவரு கையில விலங்க போட்டு அவரை அரெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சு பாக்குறாரு, இந்த கிராம மக்களுக்கு ஹீரோவா இருக்கிற ஒன்னு நான் அரெஸ்ட் பண்ணா நீ ஹீரோ ஆயிடுவேன், நான் வில்லன் ஆயிடுவேன். அதுக்கு பதிலா இறந்து போன முத்து மேல எல்லா பழியும் தூக்கி போட்டு அவனை வில்லன் ஆக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணது நான் தான், நான் ஹீரோ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கரசாமி கையில போட்டிருந்த விலங்க கழட்டுறாருங்க. இதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நீ மறுபடியும் திருடுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா தேடி வந்து உன்னை அடிப்பேன்னு சொல்றாரு. அப்ப கரசாமியும் பரதன் கிட்ட இதுமேல நான் இங்கதான் இருக்க போறேன், இதுதான் என்னோட இடம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட டிராக்டரை எடுத்து ஓட்டுறாருங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.